போயிட்டு வீட்டு பக்கமாக வந்தாச்சு. சரி, எதார்ச்சியாக இத்தனை நாள் எப்படியோ போட்டோமில்ல, எதார்ச்சியாக போவோம். நேராக வீட்டுக்குள்ளே போகும்போது திவ்யா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம மம்மு என்ன பண்ணுறா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்னு போய் பார்ப்போம். என்ன கிரிமினல் தனமாக பண்ணி வச்சிருக்கிறாளோ என்னமோ. போகும். ஐய என்னது இது? துணி மாமா ரொம்ப நாளா இது வந்து மடிக்காமே கிடந்துச்சுல்ல. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அந்த ட்ராலி. இது என்ன துணி கடையா இல்ல துணி கடலா? அது மடிக்காம இருந்துச்சுல ட்ராலி இருந்தாங்க. சரி, எதார்ச்சியா வாராமே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா வீடியோ மாமா எடுத்துட்டு இருக்க. சும்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாருங்க என்ன கொடுமைன்னு சொல்லி. இது ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து வந்து 3-4 மாசம் ஆச்சு. ஆனா வந்ததுலேருந்து இந்த ட்ராலில துணியே மடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் கிடந்துச்சு. அதனால சரி இன்னைக்கு வந்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கேங்க. பாத்தீங்களா, புது ட்ரெஸ், லெகின் பேண்ட்டு, ஷால். இங்க பாருங்க, ஷால் எல்லாம் ஓப்பனே பண்ணல. வாங்கிட்டு வந்து புது ஷால். இங்க பாத்தீங்களா எப்படி கிடைக்குன்னு. இன்னொரு ஷால் இருக்கு இங்க பாத்தீங்களா. பேண்ட் பாருங்க எப்படி கிடைக்குது. இதுக்கு ட்ரெஸ் கலெக்ஷனே போட்டிருக்கலாம் போல இருக்கே. இது பாத்தீங்களா என்ன இருக்குன்னு. ஆனா நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல கச கச கசடி இருக்கு. இதுதான் ட்ரெஸ் கச கச. பாருங்க மேரேஜ் நான் காட்டினேன் பார்த்தீங்களா சாரி. அது கட்டினா நல்லா இருக்குமா இல்லைன்னு சொல்லுங்க. என்னோட மேரேஜ் சாரி அதான் நான் கட்டலான்னு. இதெல்லாம் பழைய நைட்டி தாங்க. புது நைட்டி வந்து இருக்கு, அது கடையில் தைக்க கொடுத்துருக்கு. பின்ன இங்கேயும் இருக்கு நைட்டி, போடாத நைட்டி. இங்கேருந்து பாருங்க, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேவிங்ஸ். இதுல வெயிட்டாக தான் இருக்கு கொஞ்சம். இதை ஏன் தெரியுமா, இது ஃபுல்லாக வந்து நோட்டாக இல்லை, சில்லறை காசு நிறைய கிடைக்கு, அதனால வெயிட்டாக இருக்கு. இது வந்து மாமா வந்து சொன்னான்ல நேற்று வீடியோலாம் சொல்லி, இன்னைக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். அதில் சொல்லியிருப்பேன், மாமா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து காசு கொடுப்பாங்க எனக்கு. 100 ரூபி 200 அந்த மாதிரி சில டைம் கொடுப்பாங்க. இருக்கும்போது அந்த காசு எல்லாத்தையும் இல்லை போட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டு. உனக்கு இது கஷ்டமா தெரியவே, கொடுக்கறது 5-10, இதுக்கு 500-200. அதனால இது வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன இங்க இருந்து பாருங்க. உண்மை இருந்து காட்டுங்க மாமா. நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க தெரியுமா, உங்களோட ஸ்கின்னை வந்து எப்படி கொஞ்சம் பிம்பிள் இல்லாமல் இருக்கணும் கேட்டிங்கல்ல. அதுக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டெர்மாவில் சலசிலிக் ஆசிட். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபேஸ் காப்பில் இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நம்ம டேப் பண்ணுவோம்ல. ஃபவுண்டேஷன் போட்டால் கருங்கல் கட்டி வீடு தான் வைப்பாங்க. இது என்ன ஃபவுண்டேஷன் போடுவல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக இது வாங்கினது. பட் என்கிட்ட ஃபவுண்டேஷன் இல்லை, நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு வரமும் வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. அதுக்கு விட இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஐட்டம். என்ன இருக்குது தெரியுமா இதில் பாருங்க. இது கிளெண்டாமைசின், இந்த பிம்பிளுக்கு போடுறது. இதுவும் அதே தான். இது வந்து பிம்பிளுக்கு போடுற க்ரீம். இது வந்து டெர்மாக்கோல வந்து சன்ஸ்க்ரீன். அதுக்கு பின்ன இது என்ன தெரியுமா, ஒரிஜினல் சந்தன கட்டை. இது வந்து லிப்ஸ்டிக். கலர் நல்லா இருக்குல்ல, அதுக்காக வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இதில் பேண்டு இவ்வளோ தான் வச்சுருக்கேன். பின்ன இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குது தெரியுமா. எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, அக்கா உங்ககிட்ட என்ன மேக்கப் ஐட்டம் இருக்குது, உங்களோட ஜுவல் செட் காட்டுங்கன்னு. அவ்வளோ பெரிய ஆள் நம்ம இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறது பாருங்க, முழுசா சந்திரமுகியா மாதிரி இருக்கு திவ்யா. இருக்கு. நான் என்னோட மச்சானோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒன்று போட்டிருந்தேங்க, மாமா எனக்கு வாங்கி. நீங்கள் பார்த்தீங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கா இதுவும் அதே தான் ஃபுல்லாக. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக அதான் தோணுது. நெத்தி சுட்டி ஒட்டியானோ சலங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய மேரேஜ் சாரீ. இது மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆசைப்பட்டு எடுத்து இதோட ப்ளவுஸ் பாருங்கள்,
சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இருக்க டெய்லர் அக்கா தைச்சி கொடுத்தாங்க. சூப்பராக தைச்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ப்ளவுஸு இதுதான் மேரேஜ் சாரியோட ப்ளவுஸ். அதுக்கு பின்ன வந்து இதுவும் வந்து மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பின்ன இதுதான் கட்டியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரு செம்ம கலரு. இந்த 2 சாரியுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. என் மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு 2க்குமே ப்ளவுஸும் சூப்பராக இருக்கும். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே, பால் காய்ச்சி டைமில் நான் கட்டியிருந்தேன். இது வந்து ரிசப்ஷன் அன்றைக்கி ரிசப்ஷனுக்கு போடுறதுக்காக எடுத்தது. பட் வந்து போடவே முடியல, ரிசப்ஷன் வைக்கலை எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த சாரீ கட்டாமையே இருந்தேன். அதுக்கு பின்ன வந்து பால் காய்ச்சி டைமில் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்தது. அதுக்கு பின்ன இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிடி. இது வந்து சோலி மாதிரி பாருங்கள் டைப். இது நான் 1 டே கூட நான் வேர் பண்ணதில்லை. அதுக்கு பின்ன நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான். கீரை பொரியல் வந்து செய்கிறதுக்காக வந்து வதக்கிறதுக்காக அது வதங்கணும் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு பின்ன வந்து இந்த கீரையில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த மசாலா தான் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு கூட்டு சொன்னாங்க, நிறைய காயெல்லாம் போட்டு அவியல் மாதிரி செய்வாங்களே அது. இது வந்து ரசம். வந்த கெஸ்ட்டு எல்லாத்துக்காகவும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புட்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்னிங்கே எல்லாருக்குமே செஞ்சுட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் வந்து இந்த 2 புட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்ன வந்து சாப்பாடு இது வந்து எனக்காக வச்சுருக்காங்க. அதுக்கு பின்ன வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, நம்ம ஊர் வாய்க்காலில் வந்து தண்ணி கம்மியாயிடுச்சின்னு சொல்லி அதுக்கு பின்ன அங்கே போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. இது வந்து வாழை மீன் நினைக்கிறேன். வாழை மீனை ஏதோ ஒரு மீன் நீட்டமாக இருந்துச்சு, பாம்பு மாதிரி. அந்த மீன் தான் வந்துட்டு பொரிச்சிட்ருக்காங்க. இது வந்து பாவக்காய். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வத்தல் போடுறதுக்காக. பார்த்தீங்களா அந்த மீனே எப்படி இருக்குன்னு, பாம்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் இருந்துச்சு. எனக்கு சரியாக நேம் சொல்ல தெரியல, பட் அந்த மீன் தான். அது வந்து பொரிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இனி கொஞ்சம் பேலன்ஸ் மீன் இருக்குது. அதுக்கு பின்ன துணி எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கே வைக்கணுமோ எல்லா துணியுமே எடுத்து மடிச்சிட்டேன். அதுக்கு பின்ன வந்து இது எல்லாத்தையுமே வந்து ட்ராலியில் எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பீரோ கிடையாது. ஸோ அதனால் ட்ராலியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே வந்துட்டு இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரொம்ப டயர்டாயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் துணி இருந்தால் பரவாயில்ல, நிறையா துணி இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் செட்டோட எடுத்து வைக்கும்போது ரொம்பவே டயர்டாயிருச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ட்ராலிக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். நீட்டாக வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சில ட்ரெஸ் வந்து இப்போ வரைக்குமே போடாமல் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார், சோலி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், பேக்குள்ளே. பீரோ வாங்க வரைக்கும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வாங்கின பின்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சிடலாம். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபில் வந்து பெருசாக எதுவும் வைக்கல. நம்ம வீட்டுக்கு போடுறதுக்கு தேவையான நைட்டி, அதுக்கு பின்ன சிமிஸ் இந்த மாதிரி மட்டும் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் இல்லையா, போகிறதுக்கு வந்து நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து சும்மா சிம்பிளான சுடிதார் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே தைக்காத ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. எல்லாமே டாப்ஸு, அதுக்கு பின்ன வந்து சாரீ எல்லாமே வச்சுருக்கேன். நைட்டியுமே அது எல்லாமே ஸ்டிச் பண்ணணும், சைடு அடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து எடுத்து நம்ம போடாத ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் வச்சுருக்கேன். பின்ன வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வியர் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் தனியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி போயிட்டு நானும் குளிக்கணும். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனி போய் நானும் குளிச்சுட்டு போய் சாப்பிடணும். ஏன்னா எவ்வளோ தான் நான் மடித்து வச்சாலுமே அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு ஆயிடுது. அவசர அவசரமாக மாமாலாம் துணி எடுப்பாரா, ஸோ துணி எடுக்கும் போதுமே எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவார். சில டைம் நானுமே எடுக்கும் போதுமே கலைஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.